கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான இந்த மாலை நேரத்திலும் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் மாபெரும் வெளிப்பாட்டை கொடுப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1-2. இதோ ரசிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதாவது இதோ ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் சீ. நல்லா கண்ணை தந்து உத்து பாரு. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அதாவது அவருடைய கை குறுகவும் இல்லை, செவி மந்தமும் ஆகலை. அப்படி இருந்து ஏன் ரட்சிக்கப்படலைன்னா அதுக்கு காரணம் சொல்கிறாரு. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம், அக்கிரமம், இதுதான் கை குறுகி போகிற மாதிரியும் அவருடைய செவி மந்தமாகிற மாதிரியும் சூழ்நிலை உண்டாக்குறது பார்க்குறோம். அக்கிரமத்தை வச்சுக்கிட்டு, பாவத்தை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே என்னை ரட்சியம் 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 ரட்சியம்னாக்கா பிசாசு தான் வந்து பட்சித்துட்டு இருப்போம். அக்கிரமும் பாவமும் நீங்கணுன்றதுக்காகத்தான் இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில். ஆமாம், இந்த அக்கிரமும் இந்த பாவமும் அபாலிஷ் டெலிட் ஆகணுன்றதுக்காக தான் முதலாவது இயேசுவை தந்துருளினார் பிதாவாகிய தேவன். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை முதல்ல இயேசுவை குத்துட்டு தான் அப்புறமாவே புதிய ஏற்பாட்டில் ஜெபத்துக்கே ஆகும். இயேசு தந்துருளி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடி அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில். எதுக்கு அவரை தர? அவராகி இயேசுவை, சும்மா வெத்து இயேசு கிடையாது. அந்த இயேசு ரத்தத்தை தந்துள்ளி அவருடைய ரட்சிக்கும் கரம் உனக்கு பலத்த காரியங்களை செய்யும்படி, அவருடைய செவி கேட்கப்படும்படி அந்த இயேசுவை தந்துள்ளி அந்த அக்கிரமத்தை உன்னை விட்டு நீக்கி, பாவத்தை உன்னை விட்டு நீக்கி, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயர். அவர் தமது ஜனங்களின் இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தமா? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் சொல்லப்படுது. அப்போது அந்த அக்கிரமும் அந்த பாவம் நீங்கிறதுக்காக தான் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அந்த இயேசுவைத்தான் பிதா கிட்ட கொண்டு போகணும், முழு உலகத்தை கொண்டு போகணும். அப்போ தான் அவருடைய ரட்சிக்கும் கரம் வல்லமையாக உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். அவருடைய செவி உடைய தீவிரமாக அந்த இயேசுவை கேட்கும். அல்லேலூயா. அப்போது அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அந்த இயேசு ரத்தம் என் பேரை சொல்லி தேவனுக்கும் தனக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது அக்கிரமம் என்னை விட்டு நீங்கி போகிறது, பாவம் என்னை விட்டு நீங்கி போகுது. இயேசு எனக்குள்ளே, இயேசு தேவ நீதியாக நிற்கிறாரு. உடனே ரட்சிக்கும் கரம் என் வாழ்க்கையிலே
ரட்சிப்பின் காரியங்களை எனக்கு செய்கிறதா இருக்கிறது. அவருடைய செய்தி எனக்கு திறந்து இருக்கிறது. இப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, ரோமர் 3:21 என்ன போடுது? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனங்க. அந்த இயேசுவை, அது வசந்த படிமா, ரோமர் 3:23-24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். ரோமர் 3:23 நான் ஒரு பாவி எப்படி நீதிமான் ஆகிறான்னு கரெக்டாக சொல்கிறார் பார் பவுல். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ கிறிஸ்து இயேசு மூலமாக தான் நீ நீதிமானாக்கப்படுற. படி அது வசந்த 23 படி. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டுனாக்கா அந்த கிறிஸ்து இயேசுவை தான் தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் நீ கொடுக்கணும். அதை கொண்டு தான் நீ நீதிமானாக்கப்படுற. அப்புறமா தான் ரட்சிப்பு அங்கே உண்டாகுது. அவர் செவிக்கு திறந்திருக்கிறது. ஏன் சொன்னார்? என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்தில், ஆமாம், இயேசுவை சுமந்து கொண்டு போனாதான் நீ நீதிமானு. இயேசுவை விட்டுட்டீன்னா நீ அநீதிமான். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தேவன் விளைக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷுகினாலே அதான் ஆதி பாவம், ஆதி அக்கிரமம். அந்த சிந்தையை மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், பகை கசப்பு, சுயநீதி, குடும்பத்தார் மேலே, தேசத்தார் மேலே, ஊருக்கு 4 பேர், இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த இயேசுவை தேவனுக்கு குடும்பத்தாரின் முழு உலகத்துக்கு கொடுக்காமையே போகிற பாரு, அதான் அந்த அக்கிரமங்களே தான் சொல்கிற ஏசையா. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே. அதாவது இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல அக்கிரமங்களும் பாவங்களும் தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகாதபடிக்கு நிறைய தடை பண்ணுது ஜனங்கிட்ட. புரியுதம்மா? ஏசு 59:1 படி ரட்சிக்க கூடாதபடிக்கு இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லைங்குது. அதாவது பெசஸ்தா குலத்தில் 38 வருஷமாக ஒருத்தர் வியாதியஸ்தனாகிறான். அவன் ஜபம் பண்ணாது எந்திருப்பான். ஜபம் பண்ணியிருப்பானா? பொதுவாக கடவுள்ன்ற பேரில் உலகத்தில் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறாங்க. அவங்கவுங்க மதத்தில், அவங்கவுங்க மார்க்கத்தில், கடவுளே கடவுளே என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணும், என் தொழில் வியாபாரம் ஆஸ்வதிக்கப்படணும், என் பிள்ளைங்க ஆஸ்வதிக்கப்படணும், மழை பெய்யணும், தேசம் சமாதானம், இப்படி என்னென்னோ வேண்டிக்கிறாங்க அவங்கவுங்க மார்க்க, அவங்கவுங்க கடவுளில். ஆனால் நடக்குது அதெல்லாம்? எல்லாமே நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? அப்போது இந்த பெதஸ்தா குலத்தில் 38 வருஷம் வியாதியஸ்தனும் வேண்டிக் கொள்கிறான். ஆனால் என்ன வேண்டிக் கொள்ள? அக்கிரமும் பாவம் அவனுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அவன் வியாதியஸ்தனாக இருக்கிறான். எல்லோரும் கூட்டு போய் விட்டுறாங்களா? அந்த பேச இவனை மட்டும் விட்டுறாங்களா? எல்லாரும் மேலே வெறுப்பும் கஷ்டமாக இருக்கிறான். கடவுள் மேலே வெறுப்படிக்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. கடவுள்கிட்ட வெறுப்பச்சு கடவுள் மேலே வெறுப்பாந்து கடவுள்கிட்டே ஜெபிக்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. வெறுப்பு, கசப்பு, சுயநீதி, அநீதி, இதெல்லாம் அக்கிரமங்கள். இதெல்லாம் மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு கத்தாவே கத்தாவே கத்தாவேனாக்கா என்ன பண்ணுது? ரட்சிக்க கூடாதபடி, ரட்சிக்க கூடல செவி மந்தமாக்குது இந்த பாவமும் அக்கிரமும். அப்போ என்னத்தையும் பண்ணோம்? இயேசுக்கிட்ட பார். இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல
அந்த பிதாவாகிய தேவனுடைய ரட்சிப்பு வேலை நடக்குது. நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்காக அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை அவன் வேறு சொல்லி பிதா கிட்ட கொண்டு போறாரு. அது முழு உலகத்துக்கு கொண்டு போறாரு. அது அக்கிரமம் எகிரி விடு, அக்கிரமம் டெலிட் ஆகி விடுக்கிறாங்க. நீ இலவசமா இயேசு கிறிஸ்துவை கொண்டு மீட்பை கொண்டு நீ நீதிமான ஆக்குற. அப்ப தேவை நீதிமாக்குனாங்க இயேசு. உடனே பெரும்பாடு உள்ள சரி. அப்புறம் என்ன 38 வருஷம் வியாதியஸ்தன் திமிர்வாதக்காரன், உன் பாவங்கள் உனக்கு. திமிர்வாதக்காரனை பார்த்ததுமே என்ன சொன்னாரு? மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு எப்படி மன்னிக்கப்படும்? சும்மா மன்னிக்கப்படுமா? என் ஜீவனை தரேன், இயேசு என் ரத்தத்தை தரேன். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறோம். நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்காக அவர் இயேசுவே ஜீவன். அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தான் பாவக்கரையை நீக்கிறது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பாருங்குது. அக்கிரமங்களை நீக்கிறதுக்கு, பாவத்தை நீக்கிறதுக்கு, அநீதியை நீக்கிறது, சுய நீதி, நன்மார்க்கம், துன்மார்க்கம் எல்லாம் ஒட்டுமொத்த பாவத்தின் சம்பளம் மரணம். அது வெளி நீக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அது இயேசு சாப்பிட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதை போய் என் பேரை சொல்லி தேவனுக்கு கொடுக்கணும். என் பாவம் அக்கிரமம் தேவனையும் என்னையும் முழு உலகத்தையும் பாதித்தது. இயேசு ஒரு மத்தியஸ்தர். தேவனிடத்தில் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, ஜீவ சரஜீவர். அதுக்கு என்னிடத்தில் முழு உலகத்துக்கு அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. அது ஜீவ சரஜீவரை குத்திட்டுனா பலத்த கரம், ஓங்கிய புழம், பரிசுத்தாவியாருடைய கரம் வாழ்க்கையில் வந்து ரட்சித்து விடும். அவர் செவி மந்தமாக இருக்காது, நல்லா ஷார்ப்பாக கேட்கும். இயேசு சுமந்து கொண்டு வரான். புதிய ஏற்பாட்டு விசுவாசி. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி எடுத்து தான் தேவ சமூகத்துக்கே போவான். பலிபீடத்தில் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை சுமந்து கொண்டு போகிறான். அது கிறிஸ்துவ அடையாளமாக இருக்குது. ஆபிரகாமுடைய விண்ணப்பமெல்லாம் கேட்கப்பட்டது. ஆபிரகாம் தன் மகனுக்காக விண்ணப்பம், இஸ்ரவேலுக்கு விண்ணப்பம் கர்த்தர் கேட்டு அவனை ஆசீர்வதித்தார் இருக்குது. ஆபிரகாம் லோத்துக்காக விண்ணப்பம் பண்ணுறான். லோத்தை காப்பாற்றுறாரு, குடும்பத்தில் காப்பாற்றுறாரு. அப்போது ஒரு பலி பீடத்தில் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி இல்லாமல் பிதாவாக்கி தேவனிடம் நெருங்கும். அந்த பழுதற்ற ஆட்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் எல்லாம் நீதிமான் ஆகுது. இயேசு சரீரத்தில் வராதனால அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி அது கிறிஸ்து அடையாளம். இயேசு சரியேசு ரத்தம், ஜீவ ரத்தத்துக்கான அதை தேவனுக்கு முழு மத்தியஸ்தமாக கொடுக்கும்போது ஆபிரகாமின் அக்கிரமம் நீக்கப்பட்டது, பாவம் நீக்கப்பட்ட. ஆபிரகாம் தேவனை விசுவாது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. நோவா காலத்தில் பலிபீடத்தை கட்டி பழுதற்றவைகளை தேவனுக்கு சுகந்த வாசனையை செலுத்தினான். நோவா காலத்தில் நோவா நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். என்ன தேவ நீதிமான். புதிய ஏற்பாட்டில் அந்த தேவ நீதி, தேவனுடைய உத்தமம் இயேசு. அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஏசாயா 59, இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்போ அவருடைய செவியை மந்தமாக்குறது, அவர் கரத்தை ரட்சிக்கும் கரத்தை குறுக செய்கிறது நம்முடைய பாவமும் நம்முடைய அக்கிரமும். புரியுதம்மா? நம்முடைய பாவமும் அக்கிரமும் நீங்கணும்னாக்கா இயேசுவின் சரீரத்தை, இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். பாவம் அக்கிரமம் என்றால் ஆதாம், நன்மை தீமை அறியத்தக்க கை. எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையிட்டாயிட்டோம். அப்படிதான் நம்ம பிறந்தணும். அது தவிர்க்க முடியாது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். இப்போ அந்த பாவம் அந்த அக்கிரமத்தோடு கூட நான் அதுக்கு பேர் மத ஜபம். கிறிஸ்துவ தேவனுக்கும் செலுத்துறது கிடையாது, தனக்கு முழு உலக இயேசு அவனுக்கு கொடுக்காமையே ஜெபிக்கிறாங்க பாரு. அங்கே அக்கிரமம் நீங்காது, பாவம் நீங்காது, தேவனுடைய கரம் அங்கே கட்டப்படும், தேவனுடைய செவி அங்கே மந்தமாகுது. அல்லேலூயா. இயேசு கொண்டு வர ஆண்டவரே, என் பாவம் பெருசா, இயேசு சரி, இயேசு அது ஓவர் போயிட்டு ஜீவ சார் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் அதை பிதாவாகி தேவனுக்கு கொடுக்குன்னா வானான்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. பிதாவாகி தேவன் நிறுத்தி என்ன எதிர்பார்க்குற? ஆதாமியா இயேசுவியா? கடைசியாக அது இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவத்தை தான் எதிர்பார்க்குறார். வானத்தில் சாகிற இயேசு அது எல்லாம் இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துவம், ஜீவ வாக்கு தத்துவம், ஜீவ சார் ஜீவ ரத்தம். அப்போ மக்களுக்கு இயேசு சார் இயேசு ரத்தம் தான். அப்போது கொடுக்கும்போது தான் அக்கிரமம் நீங்கி, பாவம் நீங்கி, பரிசுத்தாவியானவர் வந்து அங்கே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட. அப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போதும் இயேசு எங்கு சுற்றி தெரிந்தார். நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்குறான்? ஜீவனையே கொடுக்குறான்.
ஃபேவரிட்டு வசனம். பிரசங்கம் பாருங்க, யாரும் இதை மறந்துட்டாங்க. என்னென்னவோ பிரசங்கம் பண்ணுறாங்க. இந்த வசனத்தை ஐத்தந்தியத்துமாக யாரும் பேசுறது பார்க்க முடியல. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்று கூறுவான். எப்படி வரான்? பாவத்தினால, அக்கிரமத்தினால. பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொடுக்குறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அது பரிபூர்ணப்படும். ஏசுனாவே ஜீவன். ஏசுனா என்னது? நன்மை தீமை அறியத்தக்கவர். ஏசு நானே வடியும் சத்தி ஜீவன். ஜீவன் சொல்ற ஜீவ ரத்தம். அதான் மீட்கும் பொருள். அநேகர் மீட்கும் பொருளை தம்முடைய ஜீவனுக்கு ஒரு ஜீவன் சொல்ற ஜீவன். பரலோகராஜ் இயேசு சாமியோட வாக்கு தத்துவம் தாங்குது. நன்மை தீமை அறியத்தக்க கனி. அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் சமுதாயம், பற்ற தேசம், ஆதாம் மூலம் பிறந்த வந்தவன் அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது தான் ரட்சிக்கும் கரம் வருகிறது. இது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். எக்காலத்திலும் எந்நேரத்திலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருங்கள். பிதாவினுடைய கரம் குறுகாது, அவருடைய செவி மந்தமாகாது. அவர் ரட்சிக்கும் கரம் தொடர்ந்து எனக்கு கிரியை செய்தே தீர வேண்டும். தேவதூதர் வந்தே தீர வேண்டும். ஜீவ சொல்ற ஜீவரத ஜீவ வாக்கு தத்தங்களை என் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்கணும். முழு உலகத்தை ஒரு ஆள் மேலே கசப்பு பார்க்கறனா கூட அது ஒரு அக்கிரமமாக போச்சு. அது ஒரு பாவம் தானம்மா. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. ஒரு அதிகாரிங்க மேலே, ஒரு அரசியல் தலைவர் மேலே, பேர் ஊழிக்காராக இருப்பார், அரசியல் தலைவர் மேலெல்லாம் கோபம் கசம் வெறுப்புமா இருப்பார். இங்கே வந்து ஜபமாக நத்திட்டு இருப்பார். ஜெபிச்சு சோர்ந்து போகிறார். ஏன்னா முழு உலகத்தை ஒரு ஆள் மேலே பகை கசப்பு. மாமியார் வீட்டாரையும் வீட்டாரெல்லாம் முக்கியமான ஆள். மாமியார், மாமனார், நாத்தனார், மூத்தனார், அண்ணன், தம்பி, இவங்கெல்லாம் முக்கியமான வீட்டார். இவங்க மேலெல்லாம் ஒரே கசப்பு பகை. இங்கே வந்து ஜபமாக பட்டுறது. அங்கே நிற்குதுங்க தேவ சமூகத்தில். சகோதரி மீது ஒரு குறை இருந்தால் பலிபீட நீ முன்பு காணிக்கை வைத்து விட்டு போய் பலிபீடத்தை செப்பனிட்டு வா. இல்லையா? அப்போது இயேசுவை தேவனுக்கும் தனக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தும் கொடுக்கணுங்க. அங்கே தாங்க அக்கிரமம் டெலிட் ஆகுது, பாவம் டெலிட் ஆகுது, ரட்சிக்கும் கராங்க வருது. ஏசு அதை தாங்க செய்யார். மத்திய, மார்க், லூக்கா, யோவான் முழுது எங்கு சுற்றி இருந்தார். எல்லாரும் ஆதாம் வழியாக பிறந்து வந்தவங்கன்னு அவருக்கு தெரியும். மனுஷர்களுக்கு ஒருவரும் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. உன்னை பற்றி நீ சொல்லவே வேணாப்பா. அம்மா வயிற்றில் வந்துட்டியா? வானத்துக்கு பூமியில் ஆப்பிரிக்காவா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவா, எல்லாம் அம்மா வயிற்றில், தாய் வயிற்றில். என் தாய் என்னை பாவத்தில் இருக்குது. பாவம் செய்து தான் பிறந்திருக்கிறேன். இதெல்லாம் சொன்னால் ஊழி செஞ்சால் எல்லை கொள்ளாதுங்க. உலகம் உள்ள எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டாங்களாம். உள்ள பிசாசு புகுந்து, அதாவது பாவத்தையும் அக்கிரமத்தையும் தேவன் தனக்கு உலகத்தை காட்டினாக்கா பிசாசு ஊழியம் நடக்குது. பிசாசின் ரட்சிப்பு, பிசாசு பச்சிப்பின் கரம் நடக்குதுங்க நெகட்டிவில். அதுக்கு நிகராக பாவம் அக்கிரம தேவி இயேசு வந்து தேவி நீதிட்டு உடித்தெய்தல். அதான் பாவத்தின் சம்பளம் மாறணும். அதான் அக்கிரமம். அதை பிறந்த நாள்லேருந்து வாலி வயசு, திருமணத்துக்கு முடிந்தவை எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் சன்மார்க்கம், துன்மார்க்கம், நன்மை தீமை, நன்மார்க்கம், துன்மார்க்கம், கண்கள் ஜீவனை திருவேறது அக்கிரம பாவம். இதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டு. பிசாசின் பச்சிக்கும் வரும். அவன் பிசாசு செவி நல்லா திறந்துருக்குது. அதான் மூலமாக பாவம் செய்து தேவ மகிமைட்டார். உலகம் உள்ள பாருங்க, கொலைகளும் பெரிகளும் விபச்சாரம், வேசியம், வியாதி, வறுமை, தரித்திரம், எல்லாம் உலகெல்லாம் பொல்லாங்கனுக்குள்ள கிடைக்கிறது. இப்போ இதுலேருந்து தப்பிக்க நான் இயேசுவாகி ஜீவ விருட்சத்துக்கு என்னை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுடா வருத்தப்பட்டு வாரம் சுமக்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். எதுக்கு வாங்க? சும்மா வந்து இந்த அப்பத்தை திராட்சசம் பானம் பண்ண. இந்த ஜீவ சர ஜீவப்பம், நானே ஜீவப்பம். இந்த திராட்சசம் என் ரத்தமாக இருக்கிறது. இந்த சரீரம், இந்த அப்போ என் சரீரமாக இருக்குது. இதை புஷித்துட்டு சும்மா இருக்காதீங்க. அதை தேவனுக்கு செலுத்துங்க. பிதாக்கு வரும் பாவம் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்துங்க. இல்லைன்னா நன்மை தீவரிய தேவனுக்கு காட்டிட்டு இருப்பேன். அசுத்தாவியாக வந்து மக்களுக்கு குடும்பத்தார் பெத்த தாய் யாரும் ஆதாமின் சிந்தையை காட்டி அக்கிரமத்தின் பலன் சாபம், பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் ஓடுது உலகமுள்ளா. இதுக்கு தப்பினா இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அதான் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீதிமான்களாக்கப்படணும். தேவனுடைய ரட்சிப்பின் கரம், பலத்த கரம் வாழ்க்கையில் இடைப்படணும்னாக்கா அக்கிரமும் பாவம் நீக்கப்பட வேண்டும். நன்மை தீமை அறியத்தக்க ஏதேன் தோட்டில் தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கும் நாளிலே ஆதி அக்கிரமம், ஆதி பாவம். இன்னைக்கு அதே நன்மை தீமை அறியத்தக்க கனியில் தான் மனுஷன் இருக்கிறான்.
ஒரு மனுஷன் போய்ங்க நன்மார்க்க துன்மார்க்க நல்லவன் கெட்டவன் நன்மை தீமை அதில் கண்களில் உலகம் மாம்ச பிச்சை எல்லாம் கேடுபாடு அதான் அக்கிரமமாக போச்சு. அதை தேவனுக்கு காட்டுறான் நன்மார்க்கத்தோடு தனக்கு முழு உலகத்தை காட்டுறான். பிசாசு உள்ள போது அழுக்கவும் கொல்லவும் திருடவும் கொள்ளை நோய்களும் வியாதிகளும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் கொரோனா கொள்ளை நோய் ஆபத்து விபத்து உலகம் ஃபுல்லாக நடக்குது. இதுக்கு தப்பிக்கணும்னாக்கா இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அவனுடைய நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான். ஆதாமின் சரீரம் பாவ சரீரம் மரணம், இயேசு சரீரம் ஜீவ சரீரம் தேவி நீதி தமிழ் உயிர்த்தது. அதை ஏன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு நான் கொடுக்கிறேன். தேவன் செவி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். தேவதூதன் வந்துத்தான் ஆக பரிசுத்தாவே இடைப்பட்டுத்தான் ஆக வேண்டும். நீ யாரும் உன் பின்னணி எவ்வளோ மோசமான இருக்கலாம். நீ சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவி ஆக மொத்தத்தில் நீ ஆதாம் வழியாக பிறந்துட்ட. நன்மார்க்க துன்மார்க்கனாக இருக்கிற உன் தலைமையில கை வச்சு இயேசுவை தந்துருள் இயேசு இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்கிறேன். தேவனுடைய ரட்சிப்புங்கிறாங்க. இது ஒரு நாள் ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் மாதம் 365 நாள் இருக்கணும். இயேசுனாக பரலோகம் செவி கொடுக்கணுங்க. இது இயேசு ஜீவ இயேசு தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்ததல் எல்லாம் கொள்ளாது. சகல அதிகாரம் அவருக்குள்ளே இருக்குது. பரலோக ராஜ்யமே இருக்குது. பரமண்டையில் இருக்க பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சதம் என்ன இயேசு நாமம் தான் பிதாவுக்கு. அண்டருள்ளாரும் பாவங்களே உனக்கு மன்னிக்கப்படுத்து. நாங்களும் எங்களிடத்து கடன்பட்ட எவனுக்குனா பரன் பரலோ பிறன்னா கடன் குடும்பம் பட்டது முழு உலகு மன்னிக்கிறோம். எப்படி இயேசு நாமத்தை இயேசுராஜ் அவர் சித்தத்தை கொடுத்து மன்னிக்கணும். எங்களை எந்த சோழனிக்கத்தை தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லையும் மகிழும் என்றென்றைக்கும் உம்முடையவில்லை. ஜமல்லம்மா பரிசுத்த பிதாவே இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேசின இந்த குறுகிய நேரத்தில் இந்த செய்தியின் மூலமாக எங்களோடு கூட உலகம் பொல்லாங்கனுக்குள்ள எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிழ்விட்டு போனார்கள். தாயின் வயிற்றில் உருவாகிற ஒவ்வொரு மனித ஆதாம் வழியாக பிறந்து வருகிறார். நன்மார்க்க துன்மார்க்கனாக பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவரே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெலாம் காட்டி ஆண்டவரே பிசாசுக்கு அது சிக்கி தவிக்கிற இந்த உலகத்துக்கு இயேசு இரட்சகராக இயேசு மீட்பராக இயேசு ஆண்டவரே தஞ்சமாக புகலிடமாக நீ வந்திருக்கிறீர். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போகான் இயேசு சரீரத்தை தந்தில் இவ்வளவாய் உலக தன்மை இயேசு சாமிடவாய் கொடுத்திருக்கிறீர். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழுவதும் மத்தியசமாய் கொடுக்கும்போது நாங்கள் பாவம் நீங்கி தேவ நீதிமான்களாய் மாறுகிறோம். அப்போது தேவனுடைய கரம் எங்களுக்கு உதவி செய்கிறது. சத்துருக்கள் சிதறிக்க பாவங்கள் சாபங்கள் மரணங்கள் தரித்திரங்கள் சிதறடிக்கப்படுகிறது. வாழ்நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாங்கள் இருக்க வேண்டும். குடும்பத்தாருக்காக பட்டணத்தாக தேசத்தாருக்காக சபை விசுவாசிகளுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நல்ல மேய்ப்பத்த நாடுகள் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கும்போது 2000 பிசா லேகியோன் பிசா செய்து தேவாய் ஊற்றப்படுகிறது. நானே நல்ல மேய்ப்பத்த நாடுகள்லாம் ஜனங்களுக்காக ஜீவ சரீரத்தையே கொடுக்குறான். பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அத்தனை அக்கிரம் பாவம் அவனை விட்டு ஓடுது. 2000 பிசா பசுத்தா இறங்குது. அவன் சொஸ்தபதி இயேசு பால் பெரிய ஊழியக்காரனாய் மாற்றினது போல எல்லா ஆதாம் வழியாய் பிறந்து தேவ மகிமேற்று போனவர்கள் கிறிஸ்து இயேசு ஜீவனை பரிமிச்சு இயேசு சாவோட வாக்குத்தத்தங்களையும் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துகிற ராஜா எங்களுக்காக குடும்பத்துக்காக பட்டணத்துக்காக தேச ஆதாம் முழு உலகத்துக்காக இயேசு அவன் வாய்நாள் வெளிப்படுத்துகிறோம். பாவன்ட்டு வந்து தேவாய் ஊட்டப்பட்டோம். ரட்சிப்பின் கரம் கிரியை செய்கிறோம். செவி கேட்கட்டு கர்த்தாவே முழு உலகத்துக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். சொந்தமாக எப்பொழுதும் ஜெபம் நீங்கள் ஜெபம் இயேசு பரமண்டலத்துக்கு உம்முடைய ராமம் உம்முடைய ராஜ் உம்முடைய இயேசு சாப்பிட வாக்குத்தோம் பிதாகுமார் பசுத்தாவி அதுக்கப்புறம் எங்கள் தலைமை ஃப்ரெண்டு மாதாம்னு முழு வாய் கொடுக்குறதா அண்டனுள்ளாக கழுக்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும். எங்களை எந்த சோழ தீவிர ரட்சித்துகளுக்கு அந்த செய்தி கேட்க அப்படி ஆஸ்வதிக்கிறார். இயேசு நாமத்தில் எல்லா ஜபதிகளுக்கும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் எஸ்ஏஜி திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் கூட பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை என்னோடு உதவி என் மனைவி பேசித்தான். இந்த செய்தியை மறுபடி கேளுங்கள். ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி பந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களை உங்கள் பாவங்களே தேவனுக்கு உங்களுக்கு பிரிவினை உண்டாக்குது. பிரிவினை தடுத்து இயேசு சாப்பிட வாக்குத்தத்தங்களை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக பிரிவினை தகர்க்கப்படுகிறது. பாவம் தகர்க்கப்படுகிறது. அக்கிரமம் சுத்தாய் ஊட்டப்படுகிறது. வாழ்நாள கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது
தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுத்தே தீர்வார். தேவதூதர் வந்தே தீர்வார். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து உடைய விடுதலையாக்குவார். ஒரு நாள் வாழ்நாள் எல்லாம் இப்படி வாழ வேணும். குடியான திராட்சை செடி நிலைத்திரு, கிறிஸ்துக்குள்ளேயே நிலைத்திரு. அவர் ஜீவன், பரிபூர்ண ஜீவன். தேவன் தனக்கு இயேசு ஜீவன் உள்ளவர். அவர் மத்தியஸ்தர். அவர் மாறவே மாட்டார். ஆதாமின் சிந்தைக்குள்ள போனாக்கா மாம்ச சிந்தை மன அக்கிரமம், அங்கே பிசாசு வந்து அழிவு நாசம். அதனால தான் இடைவிடாமல் கிறிஸ்தியஸுக்குள்ளே ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வாழுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 11/6/2021 கொடுக்கப்படுது. மறுபடி கேளுங்க. ஃபேஸ்புக், யூடியூப்ல போய் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் யூடியூப்ல அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஏரோட செய்திகள் 100% ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள், உறவு, பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் நீங்கள் ஆசிர்வதி. கடைசி கால ஏப்ரல் பகுதி என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆவே. இந்த செய்தியில் என்னோட வித்தியாசம் என் மனைவி மேசி தாமஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆவே.